ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இஞ்சி தொக்கு பண்ண போகிறோம். இஞ்சி துவையல்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி எது கூட வேணானாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்துக்கூடவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ கன்சீவாக இருக்கவங்களுக்கு வந்து வாமிட்டே நிற்காமல் இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது வாய்க்கும் நல்லாயிருக்கும். வாமிட் சென்சேஷனையும் இது வந்து கம்மி பண்ணும். இப்போ காமிக்கிற பொருள் எல்லாம் தான் இப்போ யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து இஞ்சியை வந்து நான் காமிக்கிற மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இன்றைக்கி இஞ்சி தான். இதை வந்து நல்லா நம்ம அந்த எண்ணெய் கூட வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்காவது அந்த ஒரு இஞ்சியோட ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வதக்கும் போதே தெரியும். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம இஞ்சியை வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது சீக்கிரமாக இது வந்து கருக ஆரம்பிச்சிடும், அடிப்பிடிச்சு. பொறுமையாக இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சிலேருந்து ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதை சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா அந்த இஞ்சி கூடையே வதக்கிக்கலாம். இஞ்சியை வந்து தனியாக எடுத்து வைக்க தேவையில்லை. நம்ம இது கூட சேர்த்து வதக்கும் போது இன்னமும் இஞ்சி வந்து நமக்கு நல்லா வதங்கி வரும். நல்லா பெரிய சைஸ் அளவுக்கு நான் காமிக்கிற அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கருப்பு புளி சேர்த்துருக்கேன். நார்மலான புளியும் சேர்த்துக்கலாம். இதே அளவுலேயே அந்த புளியும் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு இது வந்து தாங்கும், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இந்த இஞ்சி துவையல் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்து சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். கம்மியாக செஞ்சு வச்சாலே அது ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ வதக்கினது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். நான் அதே பாத்திரத்துலேயே நல்லா 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்து, கடலைப்பருப்பு நிறைய சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இது வந்து தாளிப்புக்கு. உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம அங்கே வதக்கும் போதே நம்ம சேர்த்தும் வதக்கி அதையும் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் காமிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே போட்டு உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அரைச்சி எடுக்கும்போது அதுவும் சேர்ந்து பேஸ்ட்டாகவே இருக்கும். நான் பண்ணுறதுல வந்து உளுந்தும் கடலைப்பருப்பும் அரைப்படாது, அப்படியே இருக்கும். இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சாதத்தோடு சேர்த்து கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது அந்த ஸ்மெல்லும் சேர்த்து நல்லாயிருக்கும். இஞ்சி கூட சேர்ந்து கைவிடாமல் நல்லா கிளறிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்து நம்ம சாப்பிட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி தொக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடியும் உப்பு வந்து கல்லுப்பு போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தூளுப்பு போட்டும் நம்ம இறக்கிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.